வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து லஞ்ச் வெரைட்டி தான். பொட்டேட்டோ வச்சு ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதே மெத்தடில் செய்யுங்க. ஈஸியாக, அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்னவங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். சரிங்களா? இன்றைக்கி நான் பேபி பொட்டேட்டோ வச்சு பிரியாணி செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மல் பொட்டேட்டோவே கட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கட் பண்ணி செய்யலாம். இதே மெத்தடில் இதே மசாலாவை சேர்த்து செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு புஷ்பராணி சமையல். புதிய வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். உருளைக்கிழங்கு பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் இது 1 part ரைஸ் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். குக்கர் வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் காஞ்சவுடனே ஒரு இலை, 4 லவங்கம், கல்பாசி, அதாவது அன்னாச்சிப்பூ, இது எல்லாமே ஒவ்வொரு ஏலக்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு, சின்ன வெங்காயம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோலை உரித்து அதை இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா அது சின்னதாக கட் பண்ணிங்க, இல்லை முழுசாக போட்டாவே நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுட்டு அது வதங்கிறதுக்கு உப்பை போட்டுட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு 1/4 கிலோ வந்து பேபி பொட்டேட்டோ வந்து வேக வச்சு தோலை உரித்து எடுத்திருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு லெமன் ஜூஸ், ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் புழிஞ்சு இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதை சேர்த்துக்கிட்டு, 1/2 ஸ்பூன் காரப்பொடி, 1/2 ஸ்பூன் தனியாப்பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 3/4 ஸ்பூன் வந்து பிரியாணி பொடி சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே, எப்போவுமே அரிசிக்கு 1க்கு 2 தண்ணி சேர்ப்போம். அது மாதிரி தான் இது. சாப்பாட்டு அரிசி, இந்த அரிசி கிடையாது, அதாவது பாஸ்மதி ரைஸ் கிடையாது, வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் ரைஸ். அதை வந்து 3 அழாக்கு எடுத்துருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் அளந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கிட்டேன். சும்மா ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், அது தனியாக ஒரு டேஸ்ட் கொடுக்காது. சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நடுவில் கிடைக்கும் போது கடிச்சு சாப்பிட முடியாது, அதனால தான். சரிங்களா? இப்போ நல்லா ஒரு கொதி வந்தவொடனே மூடி போட்டு 2 விசில், என்னோடய குக்கருக்கு 2 விசில், சரிங்களா, விட்டு ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். சுட சுட கமகமன்னு உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. விசிலில் ப்ரெஷர் அடங்கினவுடனே நம்ம திறந்து கலந்து விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. குக்கர்லேயே விடாதீங்க. மணமணக்கு பிரியாணி ரெடி. எல்லாருக்கும் இதுக்கு தயிர் பச்சடி வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட், வேறு எதுவும் தேவையில்லை. உருளைக்கிழங்கு போட்டு தயிர் பச்சடி அருமையான காம்பினேஷன். செஞ்சு பாருங்கள், செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. குக்கர்லேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு சாதத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது பண்ணோம்னா உதிரியாக நம்மளுக்கு பிரியாணி கிடைக்கும். குக்கர்லேயே வைக்கும்போது கட்டிக்கும், அதனால தான். பார்த்தீங்களா, எளிமையாக இருந்ததா? இதே மெத்தடில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி நண்பர்களே.